உலகளவில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் சுவாச தொற்று பாதிப்புகளால் நாள் ஒன்றுக்கு 1800க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக அவர் வேர்ல்ட் டேட்டா அமைப்பின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் மொத்த மரணங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை தொற்று நோய்களால் ஏற்படுகின்றன. இதில் நிமோனியா, இன்ஃபுளுயன்சா உள்ளிட்ட சுவாச தொற்றுகள் 14 விழுக்காடு மரணங்களுக்கு காரணமாக உள்ளன. இதற்கு அடுத்தபடியாக குறை பிரசவத்தால் 13 விழுக்காடு, பிறவி மூச்சு திணறலால் 12 விழுக்காடு, மலேரியாவால் 8.8 விழுக்காடு மற்றும் வயிற்றுப்போக்கால் 6.8 விழுக்காடு குழந்தைகள் உயிரிழப்பதாக தரவுகள் கூறுகின்றன. இந்தியாவில் இணையத்தை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. 2019-2021 காலகட்டத்தில் 33.3 விழுக்காடாக இருந்த இணையத்தை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை 2023-24 ஆண்டில் 64.3 விழுக்காடாக கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இதேபோல் சொந்தமாக தனிபேசி வைத்துள்ள பெண்களின் எண்ணிக்கை 63.6 விழுக்காடாகவும் வங்கிக் கணக்கு வைத்துள்ள பெண்கள் 89 விழுக்காடாகவும் அதிகரித்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட 12 நாடுகளின் ராணுவ வீரர்கள் மேகாலயாவில் நட்பு ரீதியிலான பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். பிரகதி 2026 என்ற பெயரில் நடக்கும் இந்த பயிற்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. நட்பு நாடுகளிடையே பாதுகாப்பு ரீதியிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது. இரு பகுதிகளுக்கிடையே கயிறு கட்டி கடப்பது உள்ளிட்ட ஒத்திகைகள் இந்த நிகழ்வில் நடத்தப்பட்டன. இப்பயிற்சி நாளையுடன் நிறைவடைகிறது. முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். இதையொட்டி டெல்லியில் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னதாக போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் ஜெனரல் அனில் சௌஹான் அஞ்சலி செலுத்தினார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அனில் சௌஹான் தனது சிறப்பான பணிக்காக பரம் விசிஷ்ட் சேவா பதக்கம் உள்ளிட்ட கௌரவங்களை பெற்றுள்ளார். முப்படைகளின் அடுத்த தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரலாக இருந்து ஓய்வு பெற்ற ராஜா சுப்பிரமணி பதவியேற்க உள்ளார். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆய்வின் போது முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு அமைச்சர் திடீரென சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆவணங்கள் ஏற்பு மற்றும் ஆன்லைன் பத்திரப்பதிவு பணிகள் முறைப்படி நடக்கிறதா என்று இணையதளம் வாயிலாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். எத்தனை டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, நேற்று பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு, இந்த டேட்டாலாம் செக் பண்ணேன். ஓரளவுக்கு கரெக்டாக தான் நடந்துட்டுருக்கு. இன்னும் மேலும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நிறைய பதிவாளர் அலுவலகங்களுக்கு நான் போகிறதா இருக்கிறேன். போய் இந்த மாதிரி ஏதாவது முறைகேடு நடந்ததுன்னா உடனே அதுக்கு என்ன நடவடிக்கை அது எடுக்கிறதுக்கு பார்த்துட்ருக்கேன். கோவை அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் அமைச்சர் சம்பத் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை ஆய்வின் போது எழுந்த புகார்களை தொடர்ந்து நள்ளிரவில் அதிகாரிகள் யாருமின்றி தனது கார் ஓட்டுநரோடு மட்டும் மருத்துவமனைக்கு சென்று அமைச்சர் ஆய்வு நடத்தினார். 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த ஆய்வில் தனியார் ஒப்பந்த ஊழியர்களின் வருகை பதிவேடு, பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து அவர் சரிபார்த்தார். மேலும் இரவு நேர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் வெளிநோயாளிகள் பிரிவின் செயல்பாடுகளையும் நேரடியாக ஆய்வு செய்து ஊழியர்கள் முறையாக பணிபுரிகின்றார்களா என்பதை அமைச்சர் சம்பத் உறுதி செய்தார். இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக்க முயற்சிகள் நடப்பதாக AIMIM கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி குற்றஞ்சாட்டினார். சாலைகளில் தொழுகை நடத்துவதை தடுப்பது ஏற்க முடியாது என்றும் அதை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்றால் அவ்விதிமுறை எல்லா மதங்களுக்கும் பொருந்துவதாக இருக்க வேண்டும் என்றும் ஓவைசி தெரிவித்தார்.
குறிப்பிட்ட மத பண்டிகையின் போது இறைச்சி கடைகளை மூட உத்தரவிட்டால் ரம்ஜானின் போதும் 30 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்றும் ஓவைசி வலியுறுத்தினார். பஞ்சாப் உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 8 மாநகராட்சிகளில் 4 அக்கட்சி வென்றுள்ளது. 1 தனிப்பெரும்பான்மை பெற்றுள்ளது. 1977 வார்டுகளில் 958 ஆம் ஆத்மி வென்றுள்ளது. காங்கிரஸ் 397, அகாலிதளம் 191, பாஜக 172 இடங்களில் வென்றுள்ளன. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் நிலையில் ஆம் ஆத்மிக்கு இது முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இது தங்கள் அரசின் சிறந்த ஆட்சிக்கு மக்கள் அளித்த பாராட்டு என முதல்வர் பகவந்த் மான் குறிப்பிட்டிருக்கிறார். வெறுப்பு அரசியலை மக்கள் புறந்தள்ளி உள்ளதாக ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,17,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 14,630 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை எந்த மாற்றமும் இன்றி 1 கிலோ 2,90,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு கடற்பகுதியில் 60 நாள் மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மீன்களின் இனப்பெருக்கத்தை பாதுகாக்கும் நோக்கில் ஜூன் 1 முதல் ஜூலை 31 வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த விசைப்படகுகள் ஏற்கனவே கரை திரும்பி துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. மீதமுள்ள படகுகளும் நாளை நள்ளிரவுக்குள் கரை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் குளச்சல், தேங்காய்பட்டினம் பகுதிகளில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட உள்ளன. புதிதாக ரேஷன் அட்டை கோரிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்து 1 மாதத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தின பேரணியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரேஷன் கடை ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், முதியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் வழங்கும் திட்டத்தில் புகார்கள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை பாயும் எனவும் கூறினார். ரேஷன் பொருட்கள் பதுக்கல் மற்றும் தூய்மையற்ற குடிநீர் கேன்கள் குறித்தும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல ரேஷன் கார்டு அந்த எலெக்ஷன் சீசனில் பெண்டிங் இருந்தது. அதை துரிதப்படுத்தி கடந்த 8th மேலேருந்து நம்ம பதிவு பிரகாரம் 8th மேலேருந்து உடனடியாக அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள், அதாவது நீங்கள்லாம் துரிதப்படுத்தி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், இன்ஸ்பெக்ஷன் ஏரியாவும் பண்ணிட்டு எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த ஏசி ஜூரிஸ்டிக்ஷனில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உடனே ஒரு மாதத்துக்குள்ளே கொடுக்கறதுக்காக இப்போ பண்ணிட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வெடிமருந்து தொழிற்சாலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். டி. முருகப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மங்கப்பட்டி மலையடிவாரத்தில் உள்ள இந்த ஆலைக்கு 2 கார்களில் வந்த என்ஐஏ அதிகாரிகள் திருச்சி அதிவிரைவு பாதுகாப்பு படைக்காவல் துறையுடன் இணைந்து இந்த சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செய்தி சேகரிக்க வந்திருந்த செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுத்ததோடு ஆய்வு குறித்து தகவலும் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு இந்த தொழிற்சாலையில் நடந்த வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து மூடப்பட்ட ஆலை அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு திறக்கப்பட்டு செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூரில் பள்ளிக்கு அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொல்காப்பியர் சதுக்கம் பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு அருகில் டாஸ்மாக் கடை இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றம் சாட்டி வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பெருமகளூரில் டாஸ்மாக் கடை அமைக்க மாவட்ட ஆட்சியர் வழங்கிய அனுமதியை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்துள்ளது. மதுபானம் விற்கலாம், ஆனால் சுயமரியாதையையும் மனசாட்சியையும் விற்க முடியாது என குறிப்பிட்ட நீதிபதி பரத சக்கரவர்த்தி, விதிகளை பின்பற்றாமல் ஆட்சியர் அவசரகதியில் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அதிருப்தி தெரிவித்தார். மேலும் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்கவே கடை திறக்கப்பட்டதாக கூறிய டாஸ்மாக் நிர்வாகத்தின் வாதம் தங்களை தாங்களே குற்றம் சாட்டிக் கொள்வது போன்றது என்று தெரிவித்த நீதிபதி, புதிய டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். புதுச்சேரியின் தொழில் வளத்தை பெருக்கும் வகையில் தட்டாஞ்சாவடி மற்றும் கரசூர் ஆகிய இடங்களில் 2 புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சுமார் 1975 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள இந்த திட்டங்கள் மூலம் 8500க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இதன் மூலம் புதுச்சேரியின் ஏற்றுமதி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு புதிய ஊக்கமாக அமையும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ஊத்துக்குளி மற்றும் நாராயணபுரம் கிராமங்களில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. இதனால் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பெரும் வாழ்வாதார இழப்பை சந்தித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் பாகுபாடின்றி அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் தரிசனம் செய்ய 4,000 ரூபாய் கேட்ட அர்ச்சகர் ஐயப்பன் மற்றும் அதற்கு உதவிய 2 காவலாளிகள் மீது கோயில் நிர்வாகம் தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. அர்ச்சகர் ஐயப்பனுக்கு கோயிலுக்குள் நுழைய தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மொட்டையடிக்கும் இடத்தில் முறைகேடு செய்த 2 உட்பட மொத்தம் 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கனிம வள லாரிகளின் அனுமதி சீட்டுகளை முறையாக பரிசோதிக்காமல் கடத்தலுக்கு துணை போன தலைமை காவலர்கள் 3 பேர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அருமனையைச் சேர்ந்த கோபால், ஈத்தாமொழியைச் சேர்ந்த வினோத், கன்னியாகுமரியைச் சேர்ந்த வாட்சன் ஆகிய 3 தலைமை காவலர்களை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். கடத்தலுக்கு துணை போகும் காவலர்கள் மீது துறை ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எஸ்பி ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் பகுதியில் இடி மின்னல் தாக்கி உயிரிழந்த தம்பதியரின் குடும்பத்தினரை வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் முதல்வரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை வழங்கினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இயற்கை பேரிடர் பாதிப்புகளை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். ஊழலற்ற ஆட்சியை நடத்துவதே முதல்வர் விஜயின் நோக்கமாக இருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்தார். மின்வாரிய டெண்டர்களில் உள்ள சிக்கல்களை களைய புதிய டெண்டர்களை வெளியிடுவதற்கு முன்பு 3 கட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள மின்சாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதற்காக சந்தை பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டு சரிபார்ப்பு குழு, உற்பத்தியாளர் குழு, மறு சரிபார்ப்பு குழு என 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்குழுக்கள் மூலப்பொருட்களின் விலை, வெளிநாட்டு சந்தை மற்றும் பிற மாநில மின்வாரிய கொள்முதல் விலைகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும். புதிய மற்றும் இறுதி செய்யப்படாத அனைத்து டெண்டர்களுக்கும் இது பொருந்தும். தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெற்கு கடையம் ஊராட்சியில் உள்ள அருந்ததியர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கேட்டபோது மோட்டார் பழுதுடன் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றை சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அருகே இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளியை கைது செய்யாமல் நியாயம் கேட்டவர்களை கைது செய்ததாக கூறி பெண்கள் போராட்டம் செய்தனர். தொழிலாளியின் முதலாளி கொடுத்த புகாரின் பேரில் ஒருதலைபட்சமான 4 பேரை கைது செய்ததாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். உடனடியாக கைது செய்தவர்களை விடுவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே பாய்மர படகு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. ரணபத்ர காளியம்மன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டியில் 20க்கும் மேற்பட்ட படகுகள் பங்கேற்றன. 10 கடல் மைல் தொலைவு கொண்ட போட்டியில் பங்கேற்ற படகுகள் காற்றின் வேகத்திற்கு ஏற்ப ஒன்றையொன்று சீறி பாய்ந்து முந்தி சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இப்போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற அணியினருக்கு சுழற்கோப்பையும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன.